வணக்கம். இந்த பிப்ரவரி மாதம் இந்த மேஷ ராசிக்கு எதை செய்யலாம் செய்யக்கூடாது, முக்கியமாக எந்த தெய்வத்தை வழிபட்டா இந்த மாசத்துக்கான விதிமுறை என்று சொல்லக்கூடிய விடுப்புல இருந்து நாம வெளியே வரலாம், நல்லது நடக்குமா நடக்காத எல்லாரும் எதிர்பார்க்கின்ற அமைப்பு தான். ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த நேரத்துல உச்சத்தில் இருக்கார். 23 தேதிக்கு அப்புறம் தான் அந்த காலபுருஷ தத்துவ 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வராருங்க. நம்மளுக்கு எல்லாமே இனி வேலை செய்தால் கண்டிப்பாக உழைத்தால் ஊதியம் என்பது உண்டு. நாம் தெரிஞ்சுக்கணும், உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது. ஏன்னா அனைத்து கிரகங்களும் 5 கிரகங்களின் கூட்டமைப்பு 11ஆம் இடத்துல நடக்கிறதால நீங்க தைரியம் தன்னம்பிக்கை இழக்கணும் அவசியமே இல்லை. நல்லது நடக்கக்கூடிய காலம் 13 தேதிக்கு அப்புறமே உங்களுடைய வாழ்க்கையில ஒளி ஓட்டம் கிடைக்கும். அதனால முயற்சி, அரசாங்க வேலையாகட்டும். ஏன்னா சூரியன் அவருடைய ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியை நேரடியாக பார்க்கறதால 13 தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலைக்கு நாம கொடுத்திருந்தா கண்டிப்பா எந்த வேலையை தடையாக இருந்தாலும் அது தடையில்லாமல் நடக்கக்கூடிய காலம். அப்ப முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம். இந்த மாதம் குலதெய்வத்தின் அருள் கிட்டக்கூடிய காலம், குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய காலம். நாங்க டெஸ்ட் பேரு போறோம், இதெல்லாம் என்ன செய்யறோம், இந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை ஃபில்லப் பண்ணுது. செவ்வாய் பார்க்கிறாரு, சுக்கிரன் பார்க்கிறாரு, புதன் பார்க்கிறாரு, முக்கியமாக சூரியன் பார்க்கிறாரு. இந்த கிரகங்கள் பார்த்தாலே மங்கள யோகம் மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய குருவோட பார்வையும் அங்க மங்களகாரகன் மேல வீர்த்தால இந்த குரு மங்கள யோகங்களை பெற்று நம்மளுக்கு புனிதமான இடமாக அந்த 7ஆம் இடத்தை ஃபில்லப் பண்ணும். அந்த இடம் நல்ல விதமான அமைப்பை கொடுக்க போது எல்லாமே சக்சஸ் தரும். இந்த இடத்துக்கு நல்ல ஒரு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய காலம் வரத்தால எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கும். எந்த தெய்வத்தை இந்த நேரத்துல வழிபட்டா நல்லா இருக்குன்னா, இந்த முருகப்பெருமான், வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம், முருகனுடைய சன்னிதானத்துக்கு சென்று. ஏன்னா இந்த மாசம் தைப்பூசம் வருது. இந்த மாசம் நம்மளுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை, விரதம் இருங்க. முருகனுக்கும் அந்த எதையுமே சொல்ற சிவபெருமானுக்கும் விரதம் இருந்து வாங்க. உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.